அதை சிரத்தில் கொள்ள வேண்டியவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று எமது அரசியல்வாதிகள்ல இருந்து சமூக ஆர்வலர்கள்ல இருந்து அவர்கள் ஏதோ உதிரிகள் போல செயல்பட்டு கொண்டு இருப்பதனால் எமக்குரிய அனைத்தும் கிடைப்பதாக எமக்கு தெரியவில்லை. அப்பொழுது அவர்கள் தங்கள் சுய தேவைகளுக்காக எமது இன பரம்பல்களையும் மாற்றி எல்லாவற்றையும் அடியோடு அழிக்கின்ற வேலையை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்களும் துணை போய்க் கொண்டிருக்கின்றோம் மறைமுகமாக. ஏதோ நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்றோம், நாங்கள் எல்லாத்தையும் செய்கின்றோம் என்ற போர்வையில் எமது இனத்துக்கு குந்தகமை விளைவித்துக் கொண்டு இருக்கின்றோம். எமது பிள்ளைகள், எமது பெற்றோர்கள், எமது சமூகம் தனது பிள்ளைகளை இன்னுயிரை கொடுத்து இவ்வளவு காலமும் நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து இருக்கின்றோம் என்றால் அதற்கு ஈடு இணைய இல்லாமல் அந்த நடுகள் நாயர்களை நாங்கள் போற்றித்தான் ஆக வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, காலை 11, மாலை 7:30 என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வரைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இத்தளம் 1421வது நாளாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் இன்று இரவு பிரதம நிகழ்வாக ராஜகருணா மாஸ்டர் அவருடைய உரை நிகழவுள்ளது. தமிழ் மக்களின் எதிர்காலம் என்ன என்ற தலைப்பில் பேச உள்ளார். பின்னர் கலந்துரையாடலுடனும் அறிவித்தலுடனும் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவில் இருந்து ஆனந்தி பாரதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. தியானம் என்பது எமது ஆன்மாவை எல்லையற்ற பரம்பொருளுடன் அல்லது இறைவனுடன் மீண்டும் ஐக்கியமாக்கும் அறிவியலாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்நிலையை நாங்கள் விழித்தளச் செய்வோம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கலச்சி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள்.
இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். நாங்கள் 40 நிமிடம் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் இத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நான் இப்பொழுது தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பாரதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு அதற்குரிய இசையை வழங்கி பதாதைகளை வழங்கி இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் மாஸ்டருக்கும் நன்றிகள் உரித்தாகட்டும். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தளத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விலக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தளத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இரவு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரப்போகின்றோம். இதற்குரிய உரையை வழங்க ராஜகருணா மாஸ்டர் முன்வந்திருக்கின்றார். இவருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டியிருக்கின்றது. இவர் யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி கிராமத்தில் பிறந்து ஆரம்ப கல்வி கற்று இளம் பிராயத்திலேயே எழுத்து, பேச்சு, நாடகம் என்பவற்றுடன் ஆலய பணியிலும் ஈடுபாடு கொண்டு வளர்ந்தவர். 1985ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டுக்கு புலம்பெயர்ந்து பின்னரும் பணி தொடர்கின்றது. ஜெர்மன் மொழி தேர்வு பெற்று தொழில்நுட்பத்துறையிலும் கட்டிட பணியிலும் தொழிலாற்றி கொண்டிருக்கின்றார். நூல்கள் பல வெளியிட்டுள்ளார். நாடகம், இசை நிகழ்களிலும் பங்கு பெற்று வருகின்றார். விருதுகள் பல பெற்றவர். ஆன்மீக செல்வர், தமிழ்மணி என உள்ளடங்கும். ஜெர்மனி தேசத்திலும் தமிழ் பணியும் சக பணியும் இன்னும் தொடர்கின்றது. எமது தளத்துக்கு இவர் பேருதவியாக இருக்கின்றார். நேரகாலம் கருதாமல் இங்கு பதிவு செய்து கொண்டு இருக்கும் நிகழ்வு பதிவுகளை அவர் யூடியூபில் பலரும் பார்க்கும் முகமாக ஒழுங்கு செய்து தருவது இவர்களை சார்ந்திருக்கின்றது. ராதா லோகேஷ் மாஸ்டருடன் சேர்ந்து அதுக்காக நாங்கள் மிக்க நன்றி உள்ளவராக இருப்போம். அவர் எடுத்துக்கொண்ட பேச்சு இன்றைக்கு தமிழ் மக்களின் எதிர்காலம் என்ன என்பது. ஆகவே நான் தொடர்ந்து பேசாமல் அவரை இப்பொழுது உரையை நிறுத்துமாறு அன்புடன் அனைவர் சார்பிலும் வரவேற்கின்றேன். நன்றி. எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் திருத்தாள் பணிந்து என்னை இவ்வளவு காலமும் அனைத்திலும் இருந்து மொழி வளங்கள் தந்து என்னை ஆளாக்கிய முருகப்பெருமானுக்கும், இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற மாபெரும் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கும் அன்னை பராசக்திக்கும், சிவனுக்கும், இந்த உலகமெல்லாம் எல்லா மொழிக்கும் தாயாக
விளங்கிக் கொண்டிருக்கின்ற எமது அன்னை தமிழ் மொழியாம் தமிழ்த்தாய்க்கும் திருத்தாள் பணிந்து வணங்கி என்னுடைய உரையை இங்கே ஆரம்பிக்கின்றேன். தமிழர்களுடைய எதிர்காலம் என்ன என்ற வினா என் முன்னே நெடுகளும் வந்து போகின்றன. ஏனென்றால் நாங்கள் எத்தனையோ அடக்குமுறைகளை எல்லாம் சந்தித்து இன்று 83 கலவரத்தின் பின் அன்று கூறியது போல உலகெல்லாம் இந்த மொழி தமிழ் மொழி சமயம் பரவி இருக்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியத்தோடு ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு வந்தவர்கள் இன்று 40 ஆண்டுகளுக்கு பின்பு தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு சமூகமாகவும் எல்லா மொழி இனங்களாலும் பாராட்டப்படுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் எமது எதிர்காலத்தை நோக்கிய சில நகர்வுகளையும் நாங்கள் சிந்தித்தே ஆக வேண்டும். நீங்கள் ஜெர்மனியை எடுத்துக்கொண்டாம் என்று சொன்னால், எனது அனுபவத்துக்கு எட்டிய முறையிலே நான் பல பேரோடு பயணித்திருக்கின்றேன், நல்ல விடயங்களோடு பயணித்திருக்கின்றேன். ஆகவே அந்த பயண நிகழ்வுகளூடாக நாங்கள் ஒன்றை மட்டும் நாங்கள் ஆலோசிக்க வேண்டியவர்களாகவும் அதை சிரத்தில் கொள்ள வேண்டியவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று எமது அரசியல்வாதிகள்ல இருந்து சமூக ஆர்வலர்கள்ல இருந்து அவர்கள் ஏதோ உதிரிகள் போல செயல்பட்டு கொண்டு இருப்பதனால் எமக்குரிய அனைத்தும் கிடைப்பதாக எமக்கு தெரியவில்லை. அப்பொழுது அவர்கள் தங்கள் சுய தேவைகளுக்காக எமது இனப்பரம்பல்களையும் மாற்றி எல்லாவற்றையும் அடியோடு அழிக்கின்ற வேலையை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்களும் துணை போய் கொண்டிருக்கின்றோம் மறைமுகமாக. ஏதோ நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்றோம், நாங்கள் எல்லாத்தையும் செய்கின்றோம் என்ற போர்வையில் எமது இனத்துக்கு குந்தகமை விளைவித்துக் கொண்டு இருக்கின்றோம். எமது பிள்ளைகள், எமது பெற்றோர்கள், எமது சமூகம் தனது பிள்ளைகளை இன்னுயிரை கொடுத்து இவ்வளவு காலமும் நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து இருக்கின்றோம் என்றால் அதற்கு ஈடு இணை இல்லாமல் அந்த நடுகள் நாயர்களை நாங்கள் போற்றித்தான் ஆக வேண்டும். அதை கூட இங்கே நாங்கள் பேச முடியாத அளவுக்கு அவர்கள் தடைகளை பரப்பி வைத்திருக்கின்றார்கள். ஒரு சமூகம் தனது போராட்டத்தில் விரும்பிய இறந்தவர்களை கொடுத்து நாங்கள் கொண்டாட முடியாதவர்களாகவும் நிற்கதியற்றவர்களாகவும், ஆனால் வாய் பேச்சுக்கு மட்டுமே அதை நாங்கள் ஒப்புவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒப்புவித்து அதிலிருந்து ஒரு பிரயோசனமும் இல்லாமல் இப்பொழுது யூடியூப் சேனல்கள் கூட முடக்கப்பட வேண்டிய அளவுக்கு அவர்கள் தயாராக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆகவேதான் ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் அடுத்த தலைமுறை தடுமாறிக்கொண்டிருக்கின்றது. எல்லோரும் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் ஏதோ கெட்டித்தனமாக இருக்கின்றோம் என்று. ஆனால் எமது அடுத்த தலைமுறைகள் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் தெரியும், நல்லா படித்த பிள்ளைகள் எல்லாம் மாறி திருமணம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய சக்திகள் அனைத்தும் மாறி அங்கே எங்களுடைய இனப்பெரம்பல் இல்லாமலும் தொலைந்தும் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த அறிவு எமது மக்களுக்கோ அல்லது நாட்டுக்கோ பிரயோசனம் இல்லாமல் இங்கேயே முடங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே ஒரு 50-100 வருஷத்துக்குரிய திட்டமிடலை அவர்கள் தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். அதன்படியே நகர்ந்து கொண்டு போகின்றார்கள். அண்மையில் நடந்த தேர்தலை குறித்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் தெரியும், அவர்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் தங்களுடைய வல்லமையினால் ஏனைய கட்சி வென்றாலும் கூட அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற இன்னொரு எதிர்கட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கட்சி நாட்டு நலனுக்காக ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்குரிய திட்டங்களை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமூகத்தின் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் எல்லாம் நடந்து முடிந்தேறிவிட்டது. ஆனால் இன்று வரையும் எமது மக்களுக்கான எந்த ஒரு அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு கிடைப்பதாக இல்லை. அப்பொழுது
நாய்க்கு இறைச்சி துண்டு போடுவது போல சில உதவிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த உதவிகள் கூட அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைப்பதில்லை. ஆனால் உதவி செய்கிறவர்களையும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நொண்டி சாட்டி சொல்லி அவர்களையும் முடக்கிவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இன்னொரு பிறழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஐரோப்பா, கனடாவில் இருப்பவர்கள் எல்லோரும் தாயகத்துக்கு சென்று புதுசாக வீடுகளை கட்டி அதுக்கு கோடிக்கணக்கில் பணங்களை செலவழித்து போட்டு 2 கிழமையால் இங்கு வந்து அவர்கள் எதையுமே செய்ய முடியாமல் தடுமாறுகின்ற பொழுது அங்கு போட்ட முதலும் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் பார்க்கின்றோம். எமது இனத்த பரம்பரை இல்லாமல் செய்வதற்கு வேறு சமூகங்கள் பல முனைப்புகளை எடுத்து அந்த முனைப்பில் இருந்து அவர்கள் தரலாமல் அவர்கள் காயை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் சிரித்தபடியே நாங்கள் அதை கடந்து செல்கின்றோம். ஆனால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பல வியாக்கியானங்களை வைத்துக்கொண்டு மக்களை நாங்களே ஏமாற்றி கொண்டும் அதை வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. அதனால்தான் நான் இந்த தலைப்பை எடுத்ததற்கு காரணமும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. எமது மக்கள் ஒரு சர்வதேச ரீதியாக கட்டமைத்து அந்த கட்டமைப்பில் இருந்து மக்களுக்குரிய பலாபலன்கள் அவர்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அவாவாக இருக்கின்றது. நாங்கள் தமிழ் மொழிக்காக எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம், நடாத்தி இருக்கின்றோம், யுனெஸ்கோ வரை போயிருக்கின்றோம். ஆனால் எமது ஒற்றுமை இன்மையே அதற்கு இன்றைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. அந்த ஒற்றுமை இன்மையால் இன்றைக்கு எவ்வளவத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழிகாட்டல் இல்லாமல் அவர்களையும் பாழாக்கி அவர்களையும் குற்றவாளிகளாக்கின்ற அந்த மனோபாவத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மற்றவர்களை சுரண்டி வாழ்வதற்கென்றே ஒரு சில கூட்டம் இங்கே அவர்களை சுரண்டல்கள் மூலம் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுகளை விடுத்து எமது மக்களுக்குரிய அறிவியல் வளர்ச்சி, இப்பொழுது தேவையானது அறிவியல் வளர்ச்சி, கல்வி. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துண்டு இப்பொழுது இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள் உலகளாவிய அளவில் இருந்து இருக்கிறது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கின்றது. நீங்கள் எந்த மொழியையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், ஆ என்று மட்டும் அதில் இருந்துதான் எல்லாமே தொடங்குகின்றது. ஆகவே ஒரு அறிஞர், அமெரிக்க அறிஞர் கூறியிருந்தார், முதல் மொழிக்கெல்லாம் தமிழ் மொழிதான் தாய் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்கள் மொழியை காப்பாற்ற வேண்டும். அந்த மொழியை காப்பாற்றினால் மட்டும்தான் எமது அடுத்த தலைமுறையையும் நாங்கள் நிமிர்ந்து வாழ வைக்க முடியும். அதே நேரத்தில் எமது இலங்கையை பொறுத்த மட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தெரியும், இந்த போராட்ட காலங்களுக்குள்ளேயே ஏனைய இனத்தவர்கள் எமது தமிழ் மொழிக்குரிய பாடத்திட்டங்களிலே புகுந்து அதில் இருந்து எவ்வளவு மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு அந்த வலுவூற்ற தன்மை இல்லாத ஒரு தன்மையையும் அந்த பாட புத்தகங்களிலே நீங்கள் கண்கூடாக காணலாம். ஏனென்றால் அந்த கல்வி வளர்ச்சி அப்படி அவர்கள் ஏமாற்றி வைத்திருக்கின்றார்கள், வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களோடு இருந்துமே எமது மக்களுக்குரிய சரியான நலத்திட்டங்களை எமது பிள்ளைகளுக்கு கொடுக்காமல், அதாவது வேற காரணிகளுக்காக எமது இளம் சமுதாயத்தை சீரழிக்கின்ற பாணியில் அவர்களை நாங்கள் தவறான வழியில் நடத்தி செல்கின்றோம். போராட்டம் என்பது உண்மை, அது நிகழ்ந்து முடிந்திருக்கின்றது. அந்த வலி வேதனை அத்தனையையும் தாண்டி ஒரு சமூகம் தலை நிமிர வேண்டும் என்றால் 2ஆம் உலக போரிலே ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகள் சுக்குநூறாக சிதறி கிடந்தன. ஆனால் இன்றைக்கு உலக வல்லரசுகளாக திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் இட்ட அடிப்படை தத்துவமும் அந்த ஒற்றுமையும் தான் காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மறக்காமல் எமது மக்களுக்கு கல்வி வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றகரமான செயல்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு எமது தலைமுறை தலை நிமிர்ந்து வாழும். அதே நேரத்தில் அவர்களை தொழில் முனைவோராக்க வேண்டும். தனியே வேலை செய்து மற்றவர்களுக்கு உழைத்து கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஒவ்வொருத்தரும் தான் முதலாளியானால் மட்டும்தான் எமது சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்ல முடியும். கலாச்சார பிறழ்வுகள்
அதிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். எமக்கு பெருமை இருக்கின்றது என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மிகவும் சாதனைக்குரிய ஒரு விடயமாக மாறும். எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் இங்கே இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு கடத்தி அவற்றை ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தொழில் உற்பத்திகளை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்களுக்குரிய நல்ல வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஊடகங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சில ஊடகங்களை தவிர அவர்கள் தங்களுக்கு சார்பான செய்திகளையே போட்டுக்கொண்டு இருப்பதை விடுத்து நாங்கள் தமிழினம் தனக்கென்று ஒரு சர்வதேச ரீதியான ஒரு ஊடகத்தையும் நிறுவ வேண்டும். அதிலே எந்தவித பாகுபாடுமின்றி எல்லோரும் ஒற்றுமையாகவும் நிதானமாகவும் எமது மக்களுக்கு நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் பாரபட்சமின்றி நாங்கள் தெளிவாக ஒளிபரப்பினால் மட்டும் எமது மக்களுக்குரிய விமோசனமும் கிடைக்கும். அடுத்ததாக இன்றைக்கு நடக்கின்ற அந்த சமூக மாற்றங்கள், இந்த சமூக மாற்றத்திலே இன்றைக்கு வெதரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலகம் முழுக்க நீரின்மையால் மாறிக்கொண்டு வருகின்றது. சூழல்கள் மாசடைந்து மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது நாங்கள் இந்த இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. அதால் தான் இன்றைக்கு நீங்கள் அண்மையில் நடந்த பூகம்பத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த உயரமான கட்டடங்கள் கூட எல்லாம் தகர்ந்து தரமட்டமாகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் என்றால் நாங்கள் இயற்கையை நாங்கள் மதிப்பதில்லை. இந்த உலக மக்கள் தங்கள் தேவைகளுக்காக இயற்கையை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கலாச்சாரம் என்று பார்க்கின்ற பொழுது எமது மக்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு நெருக்கடிக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் ஆளாகி இருக்கின்றார்கள். ஆலயங்கள் அதிகரித்து வருகின்றன, எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றன, கோபங்களும் குரோதங்களும் அதிகரித்து வருகின்றன. இன்னொரு பக்கத்தால் பார்த்தால் இவர்கள் இளம் தலைமுறைகளை உள்வாங்காமல் பெரியவர்களை இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மரணத்தின் பின்பு எமது இளம் தலைமுறை அந்த கோயில்களை கட்டி காப்பாற்றுவது யார் என்ற கேள்விக்கும் அங்கே பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே தூக்கி நிற்கின்றன. ஆகவே அதிலும் எல்லோரும் நாங்கள் சிரத்தியாக கவனம் எடுக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். அடுத்ததாக அறிவியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. நாங்கள் இன்றைய ஒரு காலகட்டத்தில் எமது மக்களுக்கு எது தேவை? இந்த அறிவியல், அதாவது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னே சீனாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்ததாக இல்லை. இந்த பீக்கிங்ல இருந்து எல்லாத்தையும் அங்கே ஒரு போட்டோகிராஃபர் ஒரு டாக்குமெண்ட்ரி படுத்தி இருந்தார். அவர் அந்த பீக்கிங்கினுடைய வளர்ச்சிகளை காட்டுகின்ற பொழுது அந்த ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் அவர் ஒவ்வொரு போட்டோக்களையும் நிழல் படங்களையும் காட்டி இப்படி எல்லாம் வந்திருக்கின்றது என்று காட்டியிருக்கின்றார். குறுகிய காலத்தில் அபார வளர்ச்சியை அவர்கள் எட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஸ்திரத்தன்மை, உலகை ஆளுகின்ற தன்மை, அவர்கள் அதை கையில் எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று எம்முடைய அறிவாளிகள், அதாவது எத்தனையோ நிறைய படித்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி உலகளாவிய ரீதியில் எல்லா நாடுகளிலும் இருந்து எல்லோரையும் இணைத்து அதுக்குரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இந்த தொழில் புரட்சி, இந்த காய் என்று சொல்லக்கூடிய குன்சிலிய இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சிக்கும் அறிவியலுக்கும் நாங்கள் வித்திட்டு அதை மேம்படுத்த கொண்டு வர வேண்டிய அளவுக்கு அந்த பள்ளிக்கூடங்களிலே நாங்கள் பாடத்திட்டங்களை எமது பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இனமாகவும் அடுத்த தலைமுறையாகவும் உருவெடுப்பதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கட்டுப்பாடும் எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஒரு சமூகம் தன்னை கட்டுப்படுத்தி தன்னை ஆளுமைப்படுத்துகின்ற பொழுது, ஒழுக்க சீரர்களாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு சமூகம் தலை நிமிர்ந்து வெற்றி நடை போடும். ஆகவே அந்த வெற்றி நடை போடுவதற்கு நாங்கள் எமது பிள்ளைகளுக்கும் நாங்கள் தயங்காமல் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் எமது மக்கள் எல்லா வழிகளிலும் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்கும் எங்களை
எல்லா பக்கத்திலிருந்து எத்தனை அம்புகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக, சக்தி வாய்ந்தவர்களாக, மனோதிடத்துடன், புத்தி திறனுடன் நாங்கள் நடப்போமாக இருந்தால் எமது இனத்தை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. எனவேதான் இந்த தொழில்நுட்ப புரட்சி மூலம் எமது தலைமுறைக்கு நல்ல பாடங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் நாங்கள் ஊட்டுகின்ற பொழுது அது இன்னும் ஒரு அபார வளர்ச்சியாக தோன்றும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த எமது மக்களுடைய சூழல்கள், எமக்கு இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு இருக்கின்ற போட்டி பொறாமைகள், இதுவழி எல்லாத்தையும் விடுத்து நாங்கள் 3 விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று, புத்தாக்கம், புது புது சிந்தனைகளையும் புது புது சிந்தனை வடிவங்களையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவாக்கி அவர்களை எழுத பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். அவர்களை ஒவ்வொரு துறைகளிலேயும் சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் இந்த அறிவாளிகள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மற்றது சர்வதேச இணைப்புகள். சர்வதேச இணைப்பு என்கின்ற பொழுது இந்த காயி தொழில்நுட்பம், மற்றது வானியல், ஸ்பேஸ், இந்த வளிமண்டலங்கள், அடுத்த கிரகங்களை ஆக்கிரமிக்கின்ற தன்மைகள், இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு வழி நடத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு வளர்ச்சியோடு மிகுந்த ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும், பண வசதிகளை ஏற்படுத்தி அவர்கள் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கைகளை ஊட்டி அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் தரமான ஒரு நல்ல ஒரு பிரஜைகளாக இந்த உலகத்திற்கு அவர்கள் வருவார்கள். இந்த உலகத்திற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் வேற நாடுகளுக்கு நாங்கள் உழைத்து கொடுக்கின்றோம், எங்களோட புத்திகளை செலவழிக்கின்றோம். ஆனால் சொந்தமாக நாங்கள் நினைப்போமாக இருந்தால் எமது நாட்டையே நாங்கள் கோட்டை விட்டுட்டு இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து எல்லாவற்றையும் தாங்களாகவே பெயர்கள் மாற்றி ஊர்கள் மாற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்து எம்மை அழிக்கின்ற ஒரு தன்மைக்கு இட்டு செல்கின்றார்கள். அதற்கு எங்களுடைய மக்களும் உடந்தையாக போவது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இனிமேல் என்றாலும் எல்லோரும் அதை நாங்கள் சிந்தித்து எமக்குள்ளே இருக்கின்ற எவ்வளவு போட்டிகளும் இருக்கலாம், அது தாராளமா இருக்கத்தான் வேண்டும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு இனம் என்று வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் கடந்து எமது இனத்திற்காகவும் எமது மொழிக்காகவும் நாங்கள் ஒன்றிணைந்து எல்லாவற்றையும் விடுத்து ஒற்றுமைப்பட்டு அதிலிருந்து வெற்றி காண வேண்டும் என்பது கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரமும் எனக்கு இந்த வலை ஒளியை தந்த ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப குழுவினர் அவர்களுக்கும், ஜெகநாதன் மாஸ்டர் மற்றும் பவானி மாஸ்டர் எல்லாருடைய பேரை நான் இங்கே கூறிக்கொண்டு இருப்ப எல்லாருக்கும் தெரியும். ஆகவே சதா மாஸ்டர், பவானி மாஸ்டர் எல்லோருக்கும் நான் இந்த தளத்திலே நன்றியை தெரிவிக்கின்றேன். உங்களுடைய அபாரமான கருத்துகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இந்த மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. தியானம் மூலம்தான் நாங்கள் இந்த ஒரு நல்ல ஒரு பிரஜைகளை உருவாக்க முடியும் என்று நான் கூறிக்கொண்டு இத்தளத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததற்கு மிக்க மிக்க நன்றி செலுத்திக் கொண்டு அப்பன் முருகனுடைய திருத்தாள் பணிந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சொல்ல போறீங்களா? நன்றி ராஜகருண மாஸ்டர். இந்த உங்களுடைய அருமையான பேச்சு உங்கள் எல்லோருக்கும் அவசிய தேவையானது ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். பலரும் இதில் கொஞ்சம் என்னென்னு சொல்றது கன்சர்ன்டாக இருக்கிறார்கள், எங்களுடைய எதிர்காலம் எப்படி போக போகுதுன்னு சொல்லி. ஸ்ரீஸ்கந்தராஜா தம்பதிகளுடைய இந்த முயற்சி பெரு உதவியாக இருக்கின்றது. ஆனால் இளைய தலைமுறையைத்தான் நாங்கள் அதிகமாக காண முடியவில்லை. அதற்கென்று ஒரு நாளையே ஒதுக்கி இருக்கின்றோம் அதன் தொடக்கம். எனவே நான் இப்பொழுது மற்றவர்களுடைய அதுக்கு முதல் இந்த பேச்சை பாராட்டி எல்லோரும் சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. கலந்துரையாடலுக்கு நான் முதல் பணிவான வேண்டுகோள்
இந்த பேச்சின் தலைப்போடு சம்பந்தமானதை பற்றித்தான் நாங்கள் அதிகமாக பேச வேண்டும். என்று சொன்னால் நேர கட்டுப்பாடு மிக அவசியம். அதை விட்டு நாங்கள் உதாசீனம் செய்து வேறு இதில் புன நேர கட்டுப்பாடு நடந்து விடுவோம். ஆகவே நாங்கள் அதோடு தொடங்குவோம். முதலாக டாக்டர் நவரத்ன மாஸ்டர் கையெழுத்தி இருக்கின்றார் நினைக்கின்றேன். பேசுங்கள் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். என்னை அழைத்ததுக்கு நன்றி. ஸ்ரீகந்தராஜா அவர்கள் இன்று ராஜகருணாவை பேச வைத்ததுக்கு நன்றி. அவர்கள் மிக ஆதங்கத்துடன் தமிழர்களுடைய எதிர்காலம் பற்றி பல விஷயங்கள் கூறியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் தொட முடியாது என்றாலும் ஒரு எல்லாம் சரியில்லை, எல்லாம் கஷ்டம் என்று தொனியில் பேசுகிறார். ஆனால் பல விஷயங்கள் நடக்குது. நான் இப்போ 3 மாதம் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தேன். அத்துடன் திருகோணமலைக்கு போனான். அதை விட கொழும்பில் இருந்தேன் 3 கிழமை. யாழ்ப்பாணத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்குது. அதில் ஒன்று, விவசாயத்திலே முன்மாதிரியாக ஒரு தென்னந்தோட்டம் திறமாக ஒரு 20 ஏக்கர்ல நல்ல 20-40 ஏக்கர் நினைக்கிறேன் பெரிய தோட்டம் நாங்கள் பார்த்தோம். அது பேர் வீச்சா. மற்றது கலை கலாச்சாரம் வளர்க்கிறார்கள். இங்கே லண்டன்லேயே ஒரு நிறுவனம் கலாரசனா, அந்த நிறுவனத்தில் 10 பேர் இருக்கிறோம். அங்கே யாழ்ப்பாணத்திலே திருவள்ளுவர் யாழ்ப்பாண மண்டபம், இந்தியன் அரசாங்கம் கொடுத்த மண்டபத்திலே வருஷத்தில் 2 முறை 4 நிகழ்ச்சி செய்கிறோம். அதிலே இலங்கையில் இருக்கிற பிள்ளைகளையும் வெளிநாட்டு பிள்ளைகளையும் அங்கே பங்கு பற்றி கலை நிகழ்ச்சிகள் செய்து வருகின்றோம். 4 நிகழ்ச்சி முடிஞ்சது. இது ஆகஸ்டுக்கும் செய்கிறோம். அதில் அடியேன் தலைவராக இருக்கிறேன். இன்னும் நல்ல கலையில் ஈடுபட்ட ஆட்கள் டாக்டர் நித்யானந்தன், பகீரதன், மாலிங்கஸ்மா, அப்படி பல பேர் இருக்கிறோம். அதை விட பாடசாலைகள் போய் பார்த்தேன். மாஜனா காலேஜ் நான் படித்த பாடசாலை, 2600 பிள்ளைகள், 100 ஆசிரியர். ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போய் பார்த்தேன். அந்த காலத்தில் இருந்தாலும் பார்க்க மிக திறமையாக ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. இதில் பார்த்தால் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏதோ எல்லாம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அதை விட ஆறுதல் என்ற ஒரு பெரியார் பல விஷயங்கள் அங்கே செய்து கொண்டு வருகிறார். அதுவும் போற்றத்துக்குரியது. கம்பன் விழாவுக்கு போயிருந்தேன் யாழ்ப்பாணத்தில். அதில் தமிழை வளர்க்கிறதுக்கு ஏறக்குறைய 500 பேர் வந்திருந்தார்கள். அதில் இளைஞர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அதை விட இளம் கலைஞர் மன்றம் வந்து அந்த ஒரு பாடகர் சுந்தரலிங்கம், பொன் சுந்தரலிங்கம் 3 நாள் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள். அதில் கூட தவில், நாதசுரம், எங்களுடைய பாரம்பரிய இசை, அதை விட இந்தியன் இசை வல்லுநர்கள் வந்து பங்கு பெற்றினார்கள். நன்றாக இருந்தது. 3 மாதத்தில் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அதனால் நாங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். பொலிட்டிக்கலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. புது அரசாங்கம் பழைய மாதிரி எங்களை ஸ்ட்ரீம் ரோல் பண்ணிக்கொண்டு அமர்த்தி கொண்டு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் உடனே எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அந்த அவருடைய போக்கு, அவருடைய கதை, அவருடைய சில செயல்கள் நம்பிக்கை கொடுக்கிறது. கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையால், அதுவும் ஜோகர் சுவாமி பிறந்த ஊர், நான் போய் பார்த்துருக்கிறேன். ஜோகர் சுவாமியுடைய சமாதி, அது மாதிரி கடைச்சாமின்ற சமாதி, குடைச்சாமின்ற சமாதி, செல்லப்பா சுவாமி என்ற கோயில், இதெல்லாம் இருக்குது. அவருடைய ஆவி அங்கே இருக்கின்றது. அதனால் யாழ்ப்பாணம் அல்லது இலங்கை தமிழர்கள் அறிய மாட்டார்கள். கூறிக்கொண்டு வணக்கம்.
நன்றி ஐயா, நன்றி. மிகவும் நல்ல கருத்துக்களை இப்ப செய்கிறவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ஆர் திருமுருகன் ஐயாவை அவர்களை நான் நேரடியாக 2017 போய் சந்தித்து பேட்டி எடுத்திருக்கின்றேன். அப்பாக்குடி தங்கம்மா அவர்கள் இந்த போராட்ட காலத்திலும் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எத்தனையோ பேருக்கு நல்ல விடயங்களை செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் பாராட்டுக்கும் போட்டுதலுக்கும் உரியவர்கள். ஆனால் இந்த சில பேருடைய அந்த தன்மைகளைத்தான் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்னும் நாங்கள் வலுவாக இருந்து எமது இனத்தை வழிநடத்தி உங்களை போன்ற பெரியவர்கள் வழிநடத்தி செல்கின்ற பொழுதுதான் அது இன்னும் காத்திரமான ஒரு பங்காக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய கருத்துக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் சிட்னியிலிருந்து. அனைவருக்கும் என்னுடைய இதயங்களிந்த வணக்கம். இன்று ராஜகண்ணா அவர்கள் தமிழர்களின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், நன்றாக பல தனது கருத்துக்களை முன்வைத்தார். இது எல்லோருடைய மனத்திலையும், அது தமிழை நேசிப்பவருடைய மனத்தில் இருக்கும் ஆதங்கம் என்பதை மறக்க முடியாது. ஆனால் உண்மையாக நான் பாரபட்சம் என்று சிந்திப்போமானால் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், ஒருவரும் தமிழ் மொழியை நேசிக்கவில்லை என்று வருத்தத்துடன் சொல்லுகின்றேன். ஏனென்றால் ஒரு மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும். அப்ப நாங்கள் இனத்தை காக்க வேண்டும் என்றால் முதலில் மொழியை காக்க வேண்டும். உண்மையான நிலை என்ன? குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழை படிப்பதற்கே வெட்கப்படுகின்ற நிலை வந்து விட்டது. இதுக்கு அடிப்படை காரணம் பெற்றோர்கள் தான் முதல் காரணம் என்று நான் சொல்கின்றேன். என்றால் இங்கே சுயநலம் தான் இருக்கின்றது. எப்படியும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பதவி வலிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் இருக்கின்றது. அதை மாற்ற முடியாது. இப்போ இது பிள்ளைகளை படிப்பு யார் பொறுப்பெடுக்க வேண்டும்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் என்ன சொந்த அனுபவத்தை சொல்றேன். ஆங்கிலம் தமிழ் படித்தா சோறு போடுமா என்று கேள்வி கேட்கின்றார்கள். இதிலிருந்து என்ன செய்கின்றீர்கள்? எங்களுடைய மனப்பான்மை மாற வேண்டும். தமிழை நேசிக்க வேண்டும். இப்போ தமிழை நேசிக்கவில்லை என்றால் இப்போ ஈவன் தமிழ்நாடு எடுத்து பாருங்கள், ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ தமிழ் மொழி அழிந்து கொண்டு போகின்றது என்பது கண்கூடும். இங்கே அடுத்தது சமயத்தை பாருங்கள். எத்தனையோ கோயில்கள் கட்டுகின்றார்கள், எத்தனை பேர் கோயிலுக்கு போகின்றார்கள். இப்போ தமிழ் சமயம் இதெல்லாம் ரெண்டும் சீரழிந்து கொண்டு போகிற நிலையில் அதோட திருமணம் புலம்பெயர்ந்த நாடுகளில் அங்கே மாட்டு திருமணம் செய்கிறார்கள். அது மொழி அழியுது. இப்போ நாங்கள் என்னதான் இருந்தாலும் இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் தமிழை நேசிக்க வேண்டும், தமிழர்கள் சொல்வதில் பெருமைப்பட வேண்டும். மற்றது நாங்கள் மற்றவர்களை குறை கூறி பெரியவில்லை. அடிப்படை காரணம் ஒற்றுமையின்மை. தமிழ் பழைய வரலாறுகள் எல்லாத்தையும் தமிழை சேர சோழ பாண்டியர் காலம் தொட்டு இனம் அழிந்தது காரணம் ஒருவருக்கு ஒரு போட்டி பொறாமை, சுயநலம். இதெல்லாம் விட்டு சிறைக்காய் கரைக்குதவாது என்ற மாதிரித்தான் நாங்கள் ஒன்று கூடி பேசுவதாக ஒன்றுமில்லை. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தமிழரும் தமிழை நேசித்து தான் ஒரு எடுத்துக்காட்டாக தனி மனிதன் மாறினால் இந்த தமிழ் உலகம் மாறும் என்பதே இது கருத்து. ஆகையினாலே பட்டிமன்றம் போட்டு பேசுவதாலோ அல்லது கம்பையோடார் வளைக்கிறதாலோ தமிழ் வளரப் போவதில்லை. இதெல்லாம் சுய கௌரவத்துக்காகவும் சுய நிலத்துக்காகவும் ஒவ்வொரு தமிழரும் தமிழை நேசிக்க வேண்டும், தனது தமிழ் படிக்க வேண்டும், தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை பேண வேண்டும் என்று முயற்சி செய்தால்தான் நாம் எமது இனத்தை காக்கலாம். அல்லாது இனம் அழியும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் எதிர்கருத்து. இப்ப உடனே அழியும் என்றதில்லை, நீண்ட எதிர்காலம் இருக்கில்லை. நாங்கள்லாம் தமிழர் செம்மை மொழி பெருமொழி என்று பெருமை கூறிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இல்லாமல் ஒரு பிள்ளை ஒன்றும் நடக்காது என்பது எனது கருத்து. உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதே நேரத்தில் ஜெர்மனை பொறுத்தவரையில நிறைய பிள்ளைகள் தமிழ் மொழியில் கற்று தேர்ச்சி பெறுகிறார்கள். கலை கலாச்சாரங்கள் மொழியிலே அவர்கள் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சில பேர் 2-3 இதுகள் கூட எடுத்திருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை நான் நேரடியாகவே பார்த்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த கற்றவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நல்லொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு இன்னும் வடிவமைத்து நல்லொரு திறமையான ஒரு வழிகாட்டலை நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று எனது ஆதங்கம். நன்றி. அடுத்தபடியாக ஜேம்ஸ் எல்சன் மாஸ்டர் நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். அழகானதொரு உரை. அதாவது நாடறிந்த ஒருவர் இறை நம்பிக்கை கொண்ட தாங்கள் பேசியது அழகு மிக்கதாகவும் சிறப்பு மிக்கதாகவும் இருக்கின்றது. இங்கே எமக்கு தேவை
ஒரு வர்த்தக கல்வி திட்டம் இந்த வலை ஒளியிலே தேவை. இந்த வர்த்தக கல்வி திட்டம் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் போது முதலாவது பாடம் ஏன் நாங்கள் தமிழ் படிக்க வேண்டும்? என்னிடம் படித்த அத்தனை பேரும் தமிழ் கல்வியிலே சிறந்துதான் இருக்கின்றார்கள், அழகாக தமிழ் பேசுகின்றார்கள். தற்பொழுது ஜெர்மனியிலே இப்பொழுதுதான் பிள்ளைகள் வியாபாரத் துறையிலும் மற்றும் துறையிலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படுகின்றது. என்னென்றால், பிள்ளைகள் MA தாண்டி அதாவது மாஸ்டர் செய்யும் பொழுது அவர்களுக்கு இணையான ஒரு பெண் ஆண் கிடைக்காத ஒரு சூழமைவிலே அவர்கள் தங்களுடைய கல்லூரியிலே யூனிவர்சிட்டியிலே படித்தவர்களை திருமணம் செய்கின்றார்கள். இதுதான் உள்ள சூழமைவு. இது தோல்வியா என்றால் தோல்வியும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. அவர்களுக்கு அதாவது பெற்றோர் நான் சொன்னதைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அப்பாலே இப்பொழுது அவர்கள் விரும்பியதை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இவர்கள் வரும் பொழுது, என்னிடம் கல்வி கற்ற பிள்ளைகள் மிக அழகாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தமிழ் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சிலர் இருக்கின்றார்கள் தமிழிலே கூடுதலான அக்கறை பெற்றவர்கள். இந்த வேளையிலே தங்களுடைய பணியிலே மிக அருமையான பணியை தாங்கள் இந்த ஜெர்மனியிலே செய்து வருகின்றீர்கள். இந்த விடயத்திலே ஓர் எண்ணத்தை முன்வைக்கின்றேன். வர்த்தக கல்வி திட்டம் சம்பந்தமான ஒரு வலை ஒளி ஒன்று, அதாவது அங்கே சென்று பாடசாலை கல்வியையும் எடுக்கலாம், வர்த்தகம் என்ன மாதிரி செய்கின்றது என்பதையும் எடுக்கலாம். நீங்கள் ஒரு வர்த்தகத்தை செய்யுங்கள் என்றால் பிட்சா கடையை போடுகிறார்கள். இதுதான் உள்ள குறைபாடு. பெரிய படிப்பு படித்தவர்கள் இதுதான் உழைக்கலாம் என்று மாற்று தெளிவற்ற ஒரு சிந்தனையோடு இயங்குவதனாலே நாம், அதாவது தமிழர்களாகிய நாம் கூட தோல்வி அடைகிறோம். ஆகையினாலே இப்படி ஒன்று தேவை என்ற எண்ணத்தை தங்களோடு இணைந்து முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீங்களும் தொடர்ந்து தமிழுக்காக குரல் கொடுத்து தொடர்ந்து உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தோடு இணைந்து வருவது மிகவும் சிறப்பு. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயங்கள். ஏனென்று சொன்னால், எங்களுடைய ஆதங்கம் என்று சொன்னால், பிள்ளைகள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு கீழே படித்தவர்கள் வேலை செய்கிறதை விட இன்னும் அவர்கள் தொழில் முனைவோராக மாறும் பொழுது, முதலாளியாக மாறும் பொழுதுதான் அதுக்குரிய வெற்றி கிடைக்கும். அதைத்தான் நான் அங்கே குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் இந்த எலன் மஸ்க் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் தெரியும். ஆரம்பத்திலேயே அவர் ரஷ்யாவுடன் போய் அந்த ராக்கெட்டை கேட்ட பொழுது அவர்கள் அவரை மதிக்கவே இல்லை. அவருக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் மிகவும் கேவலமான சம்பவங்கள் தான் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்களை விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகத்திலே உயர்ந்து இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தையே ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவர் அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கு என்று சொன்னால், அதன் போல நாமும் எமது பிள்ளைகளுக்கு நல்ல தைரியங்களையும் ஊக்கத்தையும் கொடுத்து தளராத நம்பிக்கையை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு வெற்றிக்கனியை பறிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதோட உங்களுடைய பேச்சு மிக அழகா இருந்தது. இந்த மாற்று திருமணங்கள் மூலம் நடக்கின்ற செய்தி உண்மையிலேயே ஒரு பக்கம் நாங்கள் கவலையாகத்தான் நாங்கள் பார்த்தாலும் கூட சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கும் பிள்ளைகள் தள்ளப்படுகின்றார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் அதை தவறான வழிகாட்டல் மூலமாக அது அங்கே நடக்கின்றது. மிக்க மிக்க நன்றி. நன்றி. இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சுய சிந்தனை அவர்களுக்கு தாங்களா சிந்திக்க விடாமல் ஸ்டீரியோ டைப் பண்ண சொல்லுவார்கள். அந்த முறைதான் பெற்றோர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து விடுபட வேண்டும். அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி எலன் மஸ்க் உதாரணம் காட்டினீர்கள். அப்படி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் வந்தால் தான் முன்னேறலாம். நன்றி. அடுத்ததா அருந்ததி நினைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ராஜா கருணா மாஸ்டர் எல்லோருக்கும் தெரியும். எங்களோட இரவு ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் முழுக்க அவர் தான் செய்து எங்களுக்கு எல்லாம் தாரவர்கள். இதில் ஒரு 5-6 பேர் தான் ரெக்கார்டிங் செய்து அனுப்பிடவே நான் நேம்களை குறிப்பிடையில எல்லாரும் 5 பேர் தான் இருக்கணும். அது ராஜகருணா மாஸ்டருக்கு இது முடித்து இரவா தான் அனுப்புறவே. ஆனபடியாக இந்த ரெக்கார்டிங் செய்கிறபடியாக நாங்கள் இந்த பேசும்போது அளவாக பேசினோம்னா ரெக்கார்ட் பண்ணுற ஆக்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அவருக்கும் ஈஸியாக இருக்கும் அதில் அப்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு.
அதோட இன்னொரு விஷயம், இப்போ இந்த அப்லோட் பண்ணி இரவில் வார ப்ரோக்ராம் 11 மணிக்கு வார ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இன்றைக்கு ராசா லோகேஷ் மாஸ்டர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். விரும்பினாக்கள் எப்பவும் இந்த 2 ப்ரோக்ராம் இவற்றை ராஜகர்ணா அப்லோட் பண்ணுறதும் PSSM அப்லோட் பண்ணுறதும் முழுக்க எங்களோட குரூப்பில் அந்த ராசலோகேஷன் மாஸ்டர் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்க, அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஜாயின் பண்ணினா அதில் எல்லா ப்ரோக்ராமும் பார்க்கலாம். மிஸ் பண்ணினது எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஆதங்கம் நன்றாக புரிகின்றது. ஆனால் நாங்கள் இப்படியே ஆதங்கப்பட்டு கொண்டிருக்காமல் செய்கையில் நாங்கள் எல்லோரும் முனைய வேணும். ஏனென்றா நாங்கள் இப்போ இந்த உங்களை உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் கொவன்ட்ரிக்கு போயிருந்தோம். கொவன்ட்ரியில் அந்த 250 பிள்ளைகளும் தமிழ் நல்லா படிக்குதுகள். இப்போ எங்களோட ப்ரோக்ராம் இதில் செய்யணும். அந்த பிள்ளை நல்ல தமிழ் பேசினோம். அப்போ க்ராய்டனில் இருக்கிற லண்டனில் இருக்கிற பிள்ளைகளை எவ்வளவு பேரண்ட்ஸ் உற்சாகப்படுத்தி அவளை தமிழ் படிக்க வைக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் இப்படி படிக்க வச்சா தமிழேன்னு அழிய போகுது. நாங்கள் அழிய போகுதுன்னு அழிஞ்சுதான் போகும். நாங்கள் எப்பவும் அழிய போகுதுன்னு பேசாம நல்லா வரப்போகுது, எல்லா பிள்ளைகளும் தமிழ் படிக்க போயினோம், எல்லாம் நாங்கள் எதிர்மறையா பேசாம நேர்மறையில பேசிக்கொண்டு வந்தோம் என்றால் ஒரு காலத்துல நாங்கள் நினைக்கிற மாதிரி தமிழும் அழியாது, எங்களோட சமூகமும் அழியாது, எல்லாம் நன்றாக நடக்கும் என்று எனக்கு இப்போ இந்த கொவன்ட்ரி பிள்ளைகள் வாரதை பார்த்து நாங்கள் அங்கே போய் நாங்கள் 5 நாள் 2-3 நாள் இருந்து அந்த பிள்ளைகள படிக்கிற பாடங்கள் அவள் கதைக்கிற தமிழை பார்க்கும்போது தமிழ் அழியவில்லை என்றுதான் எனக்கு தெரிகின்றது என்று கூறிக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்னது நாங்கள் தமிழ் அழியணும் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை, நாங்கள் இன்னும் விருத்தி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்துல பொருள்படத்தான் நாங்கள் கதைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சரியான வழிகாட்டல் இருக்கும் பொழுது அது இன்னும் மென்மேலும் வளர்ச்சிக்குரிய ஒரு பாதியை இட்டு செல்லும் என்று சொல்கின்றோம். சரி, நீங்க சொல்றது சரிதான். அதுக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால்தான் நம்ம கட்டாயம் பெறும். நன்றி 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 மிக்க மிக்க நன்றி. உங்களோட கருத்துக்கு ஆர்டர் மாறிட்டு தெரியல. ஆனந்தி பாலதாசன் வசந்தராஜா தெரியல. ஆனந்தி பாலதாசன் நீங்க பேசுங்க. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று ராஜகர்ணா மாஸ்டர் நல்ல அருமையான தலைப்பு, தமிழரின் எதிர்காலம் எப்படி போகிற மாதிரித்தான். ஆனால் உண்மையில் இப்போ வெளிநாடுகளில் உண்மையில் எல்லா இடமும் கனடாவோ லண்டனோ எல்லா இடமும் நல்ல தமிழ் இது நல்ல இதாக தான் போகுது. அது சில பிள்ளைகள் சில பெற்றோரையும் பொறுத்தது என்ன, சில பெற்றோர்கள் நல்ல தமிழாக்களாக இருந்தாலும் அவை தமிழ் கதைக்கினம் இல்லை. போசிபிள் பிள்ளைகள் இங்கிலீஷில் மறுமொழி சொன்னாலும் வடிவா தமிழில் கதைச்சு கொண்டு வந்தேன்னா கடைசி பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இந்த விளங்கியாவது தமிழில் கதைப்பினம் என்ன. சில ஆக்கள் அம்மா அப்பாண்டே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை, மம்மி டேடியே என்று தான். அப்படி அதெல்லாம் இல்லை. அந்த மேலே தமிழாக்கள் அம்மா அப்பாண்டு சொல்லிக் கொடுக்கணும் என்ன. வேறு எத்தனையோ சமூகம் கவனிச்சிருக்கிற தங்கட இதில் தான் இது பண்ணினோம். மற்றது இங்கேயும் கனடாலேயும் எத்தனையோ இது இந்த சிட்பிஏ அகாடமி என்று ஒன்று இருக்குது. அது அந்த எஃப்னா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து தான் இந்த படிமுறை தமிழ்ண்டு நல்ல குழந்தை பிள்ளைகள்லேருந்தே படிப்பிச்சு கொண்டு வரணும். நல்லா நடக்குது, நல்ல வழியாக நடக்குது. ஸ்கூல் மாதிரி நல்லா நடக்குது. படிமுறை தமிழ்ண்டு நல்லா நடக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது நடக்குது. இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அங்கே போய் பெரிய பெரிய வீடுகளை கட்டி போட்டு அதெல்லாம் இது என்ன. அதிலும் பார்க்க இந்த ஹாஸ்பிட்டல் இத்தனை ஹாஸ்பிட்டல் இப்போல்லாம் இந்த முந்தி மாணிப்பா ஹாஸ்பிட்டல் எல்லாம் சரியான இதாக போனது என்ன. இப்போ எல்லாம் போய் எல்லாம் வடிவாக திருத்தி நல்ல வடிவாக நடக்குது. இப்போ ஒரு இதுவும் இந்த முதியோர் இல்லாமல் அங்கே நடக்குதாம் இப்போ ஹாஸ்பிட்டலில். இப்போ எல்லாம் இங்கேருந்து ஆஸ்திரேலியா கனடா லண்டன் எல்லாரும் போய் எல்லாம் திருத்தம் இதுகள் கொடுத்து எல்லாம் வடிவாக நடக்குதுண்டு. உண்மையில் ஆனால் ஆதங்கங்கள் எங்கள்கிட்ட உண்மையில் அப்படி நீங்கள் வந்து கதைச்சபடியாக உண்மையில் இது எல்லாற்ற மனத்திலேயும் இந்த ஆதங்கங்கள் இருக்குது என்ன. இங்கே நடக்கிற அதுகளை இதில் பார்த்தா. ஆனால் உண்மையில் சிலவளை இந்த மேரேஜல் இந்த கல்ச்சுரல் மேரேஜ் எங்கட ஆம்பளை பிள்ளைகளும் பார்க்க வெளி ஆம்பளை ஆக்கள் எங்கட கல்ச்சரை வடிவா மதிக்கணும். அது சில இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க நீங்க. ஆம்பளை பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய அந்த பேசிக் குணங்கள் இருக்கிற சில ஒவ்வொரு குணங்கள் இருக்குமே என்ன. ஆனா மற்ற ஆக்கள் உண்மையில இந்த தமிழை வடிவா மதிச்சுத்தான் இது பண்ணிடும். எங்கட கல்ச்சரை பார்த்துட்டு தான் வரைக்கணும். உண்மையில நல்ல நல்ல இதுகளும் நடக்குது. உண்மையில பேச்சு மாஸ்டர். நன்றி
நன்றி நன்றி. தங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. என்று சொன்னால் நாங்கள் ஒரு சரியான ஒரு வழிகாட்டலோட நடக்கணும். அதாவது வந்து எங்களுக்குண்டு ஒரு இன்று வரையும் கூட ஒரு சர்வதேச ஒரு ஊடக பரப்பு இல்லை என்ன. அதாவது வந்து ஒரு தமிழ்ல இருக்கிற விஷயத்தை எல்லா மொழி இனத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சர்வதேச ஊடகமா இருக்குமாக இருந்தால் எங்களுடைய நடக்கின்ற அந்த செய்திகள் உடனே சர்வதேசத்துக்கு போய் சேரும் பொழுது அது வந்து இன்னும் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் எல்லா மக்களுக்கும். அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேனே தவிர மற்றும்படி சின்ன சின்னனா எல்லோரும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எல்லோருடைய ஆதங்கங்களுக்கும் அங்க போய் எல்லாரும் செய்து கொண்டுதான் வருகின்றார்கள். அதே ஒரு நல்ல ஒரு திட்டமிடலோடு செய்து எமது மக்களுக்கு அடுத்த சந்ததிக்கு நாங்கள் வழிகாட்டியாக திகழ வேண்டும். அதுதான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சிலாக்கள் இங்க உண்மையில பிள்ளைகளுக்கு பர்த்டே இல்லாம அந்த காசை போட்டு வச்சுட்டு அந்த பிள்ளைகள் என்ன அங்க வெளியால அனுப்ப சொல்லி நிக்கணும் என்ன, ஆர்ஃபனேஜுக்கு அனுப்புங்க, இதுகளுக்கு அனுப்புங்க, அப்படி இப்படின்னு நிக்கணும் என்ன. உண்மையில இந்த தியான குழுவிலேயும் உண்மையில இந்த கொவென்ட்ரி பிள்ளைகள் சின்னங்கள் வந்து செய்யக்க இவ்வளவு இதா இருக்கு. மற்ற கதம்பத்திலே முழுக்க வந்து நல்ல அந்த போட்டியா வந்து படிக்கணும் என்ன. கொவென்ட்ரி அதில் வந்து அது ஆசையா இருக்குது என்ன. நல்ல பிள்ளைகளை பாக்கியங்கள உண்மையிலேயே ஒரு அழகா தான் இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய பேச்சுகளையும் பாக்கியங்கள்ல நல்ல வடிவா பேசணும் என்ன. நல்ல இது போட்டியை வைக்க காம்படிஷன் மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அது ஜூம்ல வராது இதுன்னு வெளி இது நல்ல வடிவா பேரண்ட்ஸ் இது பண்ணிக்க அது ஒரு இந்த தியானத்தெல்லாம் உண்மையில மேன்படி யங் ஜெனரேஷனை தான் நாங்க வெளியால கொண்டு வரணும் என்ன. கொண்டு வந்தா தான் தமிழினம். ஏனென்றால் நாங்கள் அன்றைய காலத்துல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முதல் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்க போகும் பொழுது ஜெர்மனியில நான் ஒரு சிலர் வேலைக்கு போட்டு வரையில ஒரு சிலர் வந்து பார்த்து படிக்கிறோம். ஆனா எதிர்காலத்தில் எங்கட நாட்டை பாருங்கள் என்று சொல்லி சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த நாட்டை நாங்கள் பார்க்கல மிகவும் பிரமிப்பா இருக்கிறது. ஆனால் அதோட எங்களை ஒப்படைக்கல எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கின்றது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியோட எமது மக்கள் கண்ணீர் இல்லாமல் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் வெளிநாட்டுல பாருங்கள், இப்ப ஜெர்மனி எடுத்துக்கொண்டாலே ஒரு ஐரோப்பா நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் தனி மனிதனுக்கு நீ வேலை செய்யாட்டியோ அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் எங்கட மக்களுக்கு செய்து கொடுக்கலையே. இப்பவும் அடுத்தவர்கள்ட்ட கையேந்திர நிலைக்கு தானே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது அதுகள். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அந்த ஆதங்கம் தானே. அதாவது வந்து நாங்கள் எமது மக்களுக்குரிய இங்க உள்ள பேசிக் அடிப்படை இங்க எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி அவர்களுக்கு அங்கேயும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வை தான் நாங்கள் கொண்டு வர வேணும். தனியா பேச்சோட மட்டும் நின்றமுண்டா இப்படியே பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய. நன்றி, மிக மிக நன்றி. நன்றி. அடுத்து நேரத்தை கவனிக்க வேண்டும். இன்னும் 6 கைகள் இருக்கின்றன. பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர், நீங்க பேசலாம். தயவு செய்து சுருக்கமாக எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜகருணா மாஸ்டர் ஒரு தன் ஆதங்கத்தை சொன்னார். இப்படி தமிழர் இன்னும் நல்லா வரலாம் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அது எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் பெற்றோர்தான் பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிக்க வேணும். அப்படி நாங்கள் எங்களோட வீட்டில் 2 பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பிச்சு தங்கண்ட பள்ளியெல்லாம் கதைச்சு கொள்ளுவோம். நம்ம ரெண்டபடி அப்படி எல்லாரும் செய்ய வேணும். அதோட ஆனால் ஒன்று என்ன, எங்களோட சமூகத்துல ஒரே ஒரு குறை இருக்குன்னா ஒரு போட்டி பொறாமை இருக்கு. அது ஒரு போட்டி பொறாமையா இருக்கிறது. அது ஒரு கொஞ்சம் ஒரு கூடாத விஷயம். அது எங்க ஒரு கேசோ என்னோ தெரியல, எங்களோட சமூகத்துல இருக்குது. அதை நாங்கள் கொஞ்சம் குறைக்க வேணும்னு தான் நினைக்கிறேன். மற்றது நாங்கள் போர் வந்து யூரோப் போர் வந்தா முந்தைய இவ்வளவு காலத்துக்கு முந்தி வந்தது. கண்டபடியால் கனகாலம் சென்று ஒரு மாதிரி வந்தது. எங்களோட சண்டை வந்து இப்பதான் வந்தது. கண்டபடியால் அதுக்கு பிறகு அண்டைக்குள்ள கொஞ்ச நாள் செல்லும். ஆனால் ஒரு நாளும் தமிழ் அழியாது. அதை நான் சொல்லுவேன். ஒரு நாளுமே அழியாது என்று தான் சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தையும் சொன்னீர்கள். மிகவும் நல்ல பேச்சு. நன்றியோட நன்றி. மிக்க மிக்க நன்றி. நன்றி. வரதாம்மா அப்பொழுதுக்கும் கையெழுத்தி கொண்டிருக்கிறார். இல்ல, எங்க எத்தனையோ கைகள் உயர்ந்திருக்கு. நான் கடைசியில சொல்றேன். எத்தனையோ கைகள் உயர்ந்திருக்கு. அவைகளை கூப்பிடுங்க. அடுத்த டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் மாஸ்டர். இல்ல, நீங்க பேசலாம். பேசுறேங்க, அன்மியூட்டடா இருக்கிறீங்க.
அப்படியா? நான் அன்மியூட் பண்ணேன். நான் இல்ல கேட்கலையா? கேக்குது கேக்குது அன்மியூட் கேக்குது, நீங்க பண்ணிருக்கு. பேசலாம். இல்ல, ராஜகருணா அச்சுவேலி. நானும் அச்சுவேலியில பிறந்து வளர்ந்த நான் போன வருஷம் அங்க போய் 5 பள்ளிக்கூடங்களும் பார்த்தேன். எனக்கு கல்வி என்றால் கல்வியும் சுகாதாரமும் முக்கியம் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் ஒரு டாக்டரும் இருக்கிறேன். ஆனபடியால் அங்கே அவைக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து எல்லாம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தேன். நான் அங்கே இருக்கிற தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்ல வரணுன்னா, அங்கத்தில் ஆசிரியர்மாரெல்லாம் பலும் நல்ல அவைகளை நல்ல ஆதரவோட நல்லா படிப்பிக்கணும், எல்லாம் நல்ல ஆர்வத்தோட படிப்பிக்கலாம். பிள்ளைகளும் படிக்கிறார்கள். எனக்கு பார்க்க வேலை சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் அச்சுவேலி கிறிஸ்டியன் காலேஜ்லாம் ஓலெவல் செய்து மெடிசினுக்கு குவாலிஃபை பண்ணினேன். வாழ்த்துக்கள். ஆனபடியால் இப்ப நான் 2 கிழமையாலே அங்க போவேன். எல்லா பாடசாலைகளுக்கும் போவேன். ஆனால் அங்க இருக்கிறவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சம்பளமே காணாது. குடும்பத்தை பார்க்கறதுக்கே பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு டீச்சர்ஸுக்கோ அவைகளுக்கெல்லாம் சம்பளம் மேலும் குறைவு. ஆனபடியால் எல்லாரும் நினைக்கிறது வெளியில இருந்து அனுப்பினால் அவையெல்லாம் எனக்கு தெரிஞ்சவைக்கு கொடுக்குறவே ஒரு நாளும் பிள்ளையாக பாவிக்கிறது இல்லை. நான் பிள்ளைகள படிப்புக்கு தான் அநேகமா நான் உதவி செய்கிறேன். அப்படி அங்க இருக்கிறவங்களுக்கு சரியான கஷ்டம். அங்க உள்ள சம்பளம் காணாது அவைகளுக்கு ஜீவியத்துக்கு. உண்மை எல்லாம் பொருளாதார வீழ்ச்சி, அதாவது பொருளாதார வீழ்ச்சியால மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகித்தான் இருக்கின்றார்கள் எல்லா நாடுகளிலும். அங்கே ஆளும் மோசம் இருக்கு. தங்களை பார்க்கத்தான் இது இந்த உற்பத்தியா மேலே எல்லாம் பிசினஸ் எல்லாம் தொடங்குறதுக்கு எல்லாம் காசு நல்ல. ஆனா அது மாத்திரமே கடைகள் அங்க நிறைய இருக்கு. இப்ப பார்த்தேன் வீடியோக்கள் பார்த்தேன். நான் நேராகவே பார்த்தேன். நன்றி. அடுத்ததா டாக்டர் சிவசந்திரிகா மாஸ்டர். வணக்கம். உங்கள் பேச்சு மிகவும் அருமையாக, மன்னிக்கவும் நான் வீடியோக்கு வர முடியவில்லை. உங்கள் பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. நானும் என்னென்னா இந்த தமிழை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். என்னென்று சொன்னால் இப்ப உள்நாட்டிலே உள்ள பிள்ளைகள் எப்படியாவது ஆங்கிலம் படிக்க வேணும், வெளிநாடு போக வேண்டும் என்று பார்க்கிறார்கள். வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்கள். இப்ப கதம்பத்தில் எல்லாம் நல்லாக கதைக்கிறார்கள். அந்த என்னுடைய ஆதங்கம் என்னடா, இந்த உறவு பாலம் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வர வேணும் வேண்டும். மற்றது நான் இலங்கையில போய் ஒரு முறையும் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு கிராமங்களிலேயும் எப்படி அந்த பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அறக்கட்டளை ஒரு பொது சேவை ஊடாக சில இப்ப எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறோடையா இப்ப நாங்கள் எங்கட பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல எப்படி வளர்கிறார்களோ சில விடயங்களை பொதுவாக அவர்களுக்கு பிளங்கப்படுத்த வேணும். ஒரு பொது சேவையை உருவாக்க வேணும், பிள்ளைகளுக்கு உருவாக்க வேணும். எனக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது. டிரைவ் பண்ணி கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் அதுல சரி வரும்னு தெரியாது. இந்த கோயில்களை எடுக்கும்போது கோயில் எடுக்கும் சொல்லுங்க, நீங்கள் செய்யுங்க, வெற்றியாக வரும். ரெண்டாவது, கோயிலுக்கு போனால் யங்ஸ்டர்ஸ் இல்ல. இப்ப எங்கட அம்மாவே இந்த காலம் போனா இனிமேல் ஆக்கள் இல்ல. ஒரு தேவாரம் படிக்க ஆக்கள் இல்லாம வருது. திருவாசக விழாக்கு போனால் ஆக்கள் இல்ல. முந்தி 50 பேர் இருப்பினா, இப்ப நான் போனேன். அப்ப அந்த ஆக்கள் இல்லாத அந்த சில நேரம் ஒவ்வொரு மாதமும் பாரது தானே. அப்ப அந்த ஆக்கள் இல்லாத காரணத்தால அது இல்லாமல் போகிறது. அதில் எனக்கு கவலையாக இருந்தது. பொதுவா இந்த குழந்தை பிள்ளைன்ற பேபியல் இந்த 3 to 10 years பிள்ளைகளுக்கும் vulnerable இருக்கிறான், தங்களை கவனிக்க முடியாமலும் கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தா இருக்கிறார்களுக்கும் ஒரு பொது சேவையை வழங்க முடியாம இருக்கு. அங்கதே கவர்மெண்ட் அதை ஒன்றும் செய்யல. எப்படி இதை கொடுக்கலாம்னு நான் யோசிக்கின்றேன். ஒரு சின்ன ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சில தங்களை கவனிக்க முடியாத கட்டத்துக்கும் வந்துடும். என்னுடைய ஊரெல்லாம் எடுத்தா எல்லாரும் வயோதிகர்களா இருக்கணும். எப்படி இந்த சேவையை கொடுக்கலாம்? என்னுடைய அப்பா 3 வருஷத்துக்கு மேல இறந்த அப்ப இறக்கும் போது அந்த தன்னை கவனிக்க முடியல.
அப்ப ஒரு ஆலோசனையும் பெற முடியல அவருக்கு அங்க இருந்த. அப்ப அதுகளை வச்சுக்கொண்டு ஒரு அப்பா இறந்ததால ஒரு 100 அப்பாவுக்காவது ஹெல்ப் பண்ண வேணும்ன்ற ஒரு இது வந்திருக்கிறது. ஆனா இப்ப ஒரு பொது சேவையை தொடங்கும் போது கிராம சேவையாளர் சொல்லுவார், நான் போய் ஒரு முயற்சியை எடுத்தேன், ஒரு கழகத்தை தொடங்குவோம்டா, இந்த கழகத்தை துவங்கணும்னா 30 பேர் சைன் பண்ணணும்னு கேட்பாரு. அங்க 30 பேர் இல்ல. அப்ப எப்படி தொடங்குவது? அப்ப கழகத்துக்கு வாரன்னு சொன்னால் எல்லாரும் வர முடியாது, யங்ஸ்டர்ஸ் இல்ல. அப்படியான நிலையில நான் பார்த்தேன், ஆர்வம் இருக்கிறது சேவை செய்ய, ஆட்கள் உதவி காணாம இருக்கிறது என்று உங்களுடைய பேச்சோட என்னுடைய பேச்சையும் இணைத்திருக்கின்றேன், என்னுடைய ஆதங்கத்தையும் இணைத்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அதுக்குரிய வழிமுறைகளை தேர்வு செய்யுங்கள், அதுக்குரிய உதவிகளை நாங்கள் செய்ய தயாராயிருக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. நான் ஒருவர் தான் நேரத்துல கண்ணா இருக்கிறேன் போடக்குது. அடுத்த ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. அதாவது தமிழ் மக்களின் எதிர்காலம் என்ன, எதிர்காலம் நல்லாத்தான் இருக்குன்னு நீங்க கருதி கொள்ள வேணும். நான் இந்த தளம் நீங்க 4 வருஷமா நடத்தி கொண்டு வரோம். ஆங்கிலத்துல நடத்தின தலைகள் எல்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டேன், நடத்தின ஆங்கிலத்துல மாத்திரம், அது போக இல்லை. நான் தமிழ்ல நடத்தி கொண்டு வரபடியா நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் ஆங்கிலத்துல பேசினாலும் இத்தாலியன் மொழியில பேசினாலும் தமிழாக்கம் இருக்கு, விளங்குத. பேசினாக்கள் ஆங்கிலத்துல பேச போறோம்னா தமிழாக்கம் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நிலையில நான் யோசிச்சு பார்த்தேன்னா, அது எங்களுக்கு ஒரு வெற்றி என்று தான் சொல்றேன், தமிழுக்கு ஒரு வெற்றி என்று தான் சொல்றேன். இப்போ ஒரு 60-70க்கு மேல வந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன இப்ப நான் நிப்பாட்ட வேணும் என்று சொல்லி மூடி போட்டு போறது கூட இயலாம இருக்கு, எனக்கு இயலாது. என்ன அந்த அளவுக்கு சப்போர்ட்டுகள் இருக்கிறபடியே நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதுதான் சொல்றேன். இப்ப ஆங்கிலத்தில் நடத்தி எல்லாரும் எங்களுக்கு தான் கேட்பினோம், மற்ற ஆக்களும் வேற கொண்டு கேட்பினோம் வேண்டா அவளுக்கு தெரியும் எங்களுடைய ஆக்கள் போவினம் பாருங்க. நான் அறிவித்தலை சொல்றேன் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு அதுல இருந்து விளங்கிக் கொள்வீங்க. நாளைக்கு காலமா பாருங்க, முதலாவதாக 8:45 UK டைம், அதாவது நன்றி. கேளுங்க இருக்கு கேக்குது கேளுங்க, முதல் சொல்லணும், கை காட்டணும், கேட்கல. பண்ணுங்க, கேட்கல. கணக்கு ஸ்ரீ மாஸ்டர், நான் போடட்டா? பாபு மாஸ்டர் போட ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே, சொன்னேன் தானே. ஓகே, ரைட், ஃபைன். என்னை விட்டு போகாதே அன்பே, என்னை விட்டு மறையாதே முன்பே, நீயும் நானும் உறவானோம், மௌனம் கலைத்து உயிரானோமா. கைகளிலே கோர்த்து படிக்கிறேன், நீதானே கனவின் நிறைவேனே, நிழலவனியே நான் மரடை போடா, நட்சத்திரம் போல் நள்ளிரவோடா, ஒளி விட்டு பறக்கின்ற சனபுகைகள், உண்மைகளில் விரியுது அழகான கனவுகள், உன் கோபத்தில் நெஞ்சம் உருகுது, உன்னை மறக்க நினைத்தால் இருள் சூடுது. மழை புலி போலா உன் நினைவுகள், மலை மேலே புதராய் பூகின்றன, புரியாத புதிராய் நீ விலகாதே, நீயே என் வாழ்வின் ஒளியே. ஒளி விட்டு பறக்கின்ற அசனபுகாய்கள், உண்மைகளில் விளிருது அழகான கனவுகள், கோபத்தில்
உன்னை மறக்க நினைத்தால் இருள் சூறுது. சில வார்த்தைகளில் வாழ்க்கையை மாற்றினாய். நம் காதல் இருக்கணும் காத்திருப்பாயா? நரம்புகள் திசையாய் கோடவில்லை. உன் பாசம் நானும் விடமாட்டேன். சில வார்த்தைகளில் வாழ்க்கையை மாற்றினாய். நம் காதல் இருக்கணும் காத்திருப்பாயா? நரம்புகள் திசையாய் கோடவில்லை. உன் பாசம் நானும் விடமாட்டேன். Very good. நன்றி. நல்லா இருக்கு. உங்களோட வரிகளை நீங்களே எழுதின பாடல் அப்படித்தானே? ஓமம், ஓமம். Okay, நல்லா இருக்கு. நல்ல சவுத் இந்தியால எடுக்கிற நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக டாக்டர் மிக்க சதன் மனோ மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நேரங்கிறது சுருக்கமாக கூற வேண்டியுள்ளது. வழக்கம் போல ராஜகர்ணா மாஸ்டர் அருமையாக பேச்சு, அதில் பலரும் அருமையாக கருத்துக்களும் பகிர்ந்து கொண்டார்கள். திரும்பவும் நான் அதையே சொல்லிக் கொண்டு கேளாது. நான் சில சிறிய உதாரணம் கூற விரும்புகிறேன். என்னென்றால் எனக்கு நான் நேர பார்த்த விடயங்கள், அதில் இன்னொரு மொழி பேசுகிற ஒரு வைத்தியர் ஒரு தடவை நான் அந்த காரில் ஏற வேண்டி வந்தது. அது அவர் பாடசாலையில் இருந்து ஹிந்தி பேசுகிறார்கள். பாடசாலையில் பிள்ளைகளை ஏற்றி போட்டு காருக்கு வந்ததிலிருந்து அடுத்த நாள் பாடசாலை போக மட்டும் வீட்டிலே ஆங்கிலம் கதைக்கலாம், அவையின்ற பாசை தான் கதைக்கலாம். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தார்கள். அப்போ தங்களுடைய மொழியை அவர்கள் பாதுகாத்த விதம் அருமையாக இருந்தது. அவர் சொன்னார், அது பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், போய் இங்கிலீஷை அங்கே படிக்கட்டும், இங்கே வீட்டை வந்தால் இதுதான். காரில் ஏறினோடங்கு ஒரு அதே ஒரு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கும் தெரியும், மறந்தும் சொல்ல இல்லாது, ஆங்கில சொல்ல அங்கே வரக்கூடாது கதை கேட்க, அப்படி அந்த முறையில் கொண்டு வந்தார். இன்னொரு குழந்தை ஒன்று ஒரு கால் வந்து சொல்லிச்சு, என்னண்டா அம்மா சொன்னதாம் என்னண்டா அப்பாண்டு கூப்பிடலாம், ஆனால் என்ன மம்மி என்று கூப்பிட வேண்டும், அம்மான்னு சொல்லக்கூடாது, என்ன மம்மி என்றது கலப்பு திருமணம். அப்படியான அவருக்கு அது இழப்பாக ஒரு குறைந்த விடயமாக காணப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய விடயமாக அதை வந்து வேற வெளியில வந்து சொல்லி அதை கவலைப்படுது. அந்த பிள்ளை அம்மா இப்படி எங்களை நிப்பாட்டுறா, அம்மாவை அம்மாண்டு கூப்பிடக்கூடாதாம், மம்மி என்னட்டாம், ஆனா அப்பாவே அப்பா என்னட்டாம், அதுக்கெல்லாம் ஒண்ணு இருக்கு, அதையும் மறைக்க இல்லை. ஆனா அதான் அப்படி பார்க்கும்போது இதுதான் அந்த முக்கியமாக வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகள் சிறு வயதுல இருந்து பிள்ளைகள் அப்ப வரும் சமுதாயம் வளர வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ளேயே அதுகள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அதுவும் நான் குறிப்பிட வேணும்னு நினைச்சேன். பலரும் அதிகமா அருமையான கருத்து கூறிவிட்டார்கள். மற்றது நாங்கள் இப்ப லோன்ல செய்கிறது எல்லாம் கணக்க விஷயங்கள் இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல சில பள்ளிகளுக்கு காலம் அந்த வெயில் சூட்டுக்கு செருப்பு போடவே, காலுக்கு செருப்பு போடவே காசு இல்லை. கார் சுட சுடத்தான் ஓடிக்கொண்டு போற பிள்ளைகளும் இதன்றது பள்ளிக்கூடத்துல மாஸ்டர்ஸ் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அனுப்பி 5 நேரம் ஏன் போட்டுக்கொண்டு வர இல்லை செருப்பை சுற்றது, அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அப்படியான பொது வித சேவைகள் சிலதுகளை தான் நாங்கள் கூட பார்த்து செய்யக்கூடியதில் செய்கிறோம். ஆனால் அதுக்காக நான் கணக்க செய்கிறோம்னு சொல்ல இல்லை.
ஆனால் அது கணக்கா கவனிக்க வேண்டி இருக்கு. என்ன சில பிள்ளைகள் சாப்பிடாமல் தான் போகும் பள்ளிக்கூடத்துக்கு. பட்டினியோட போய் அங்க படிக்கிறது சரியான கஷ்டம். அப்படி கணக்க கிராம பக்கங்கள்ல இருக்குது கணக்கு படியங்கள். எனவே நாங்கள் ஏதுமானதை செய்து கொண்டு இருக்கிறோம். இது என்ன மாதிரி நீங்க மெயின்டைன் பண்றது கடவுளின் ஆசைதான் வேணும். அதாவது தியானத்தில இருந்தும் நாங்கள் கூட பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு போவோம். கட்டாயம் கட்டாயம். அவ்வளவுதான். நன்றி. வசந்தராஜ் மாஸ்டர், நீங்க பேசுங்க இப்ப சுருக்கமாக தயவு செய்து. நன்றி, வணக்கம். ராஜ் கருணா அவர்களுக்கு எனது தமிழ் முத்தம் கொடுத்து என்னுடைய சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் தொட்டு விட்டீர்கள் இதயத்தை. உண்மையிலே என்னுடைய ஆதங்கங்கள் எல்லாம் உங்களுடைய ஆதங்களும் என்னுடைய ஆதங்களோடு ஒத்து போகின்றது. அதுக்கு உண்மையிலே சந்தோஷப்படுகின்றேன். எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா அவரை நான் ஒரு உலக தமிழ் தலைவனாக பார்க்கின்றேன். 4 வருடங்களாக இதை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார். உலக தமிழ் தலைவரைத்தான் நான் அவரை பார்த்து கொண்டு வருகின்றேன். உன்னுடைய காரியத்தை சிறப்பான காரியத்தை உலக காலம் செய்து கொண்டு வருவது மட்டும் இனி இதை செய்ய இதை விட்டுப்பட்டு போயிடாது, தப்பையிலாது. அந்த அளவுக்கு தப்பையில அந்த அளவுக்கு அவர் இப்ப அந்த நிலைமையிலே வந்திருக்கின்றார். உண்மையிலே அவர் செய்கின்ற சேவை தமிழ் தாய்க்கு மட்டுமில்ல இறைவனுக்கும் செய்கின்ற ஒரு சேவை. இது ஒரு முக்கியமான சேவை, இன்றைக்கு கட்டாயம் தேவையான சேவை. இந்த கம்ப்யூட்டர் உலகம் இருக்கும் வரையும் நம்பிக்கையாக போய்கொண்டுதான் இருக்கும். உலகம் அழியும் வரை நம்பிக்கை, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆதங்கம் மிக முக்கியமான ஆதங்கம். இது நான் நெச்சு கவலைப்படுவது உண்டு. யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவது என்பதுதான் எனது ஒரு ஆதங்கம். அதே நேரத்திலேயே நான் யுனெஸ்கோவில் வேலை செய்த பொழுது 2009 அப்பொழுது ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். 50 வருடத்துக்கு பிறகு இதுக்கப்புறம் மொழிகளை பற்றி கதை கற்றுக்கொண்டவர்கள். நான் அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன், அழுது விட்டேன். தமிழை பற்றி எடுக்கவில்லை. அப்ப நான் அவரை கேட்டேன், ஏன் தமிழ் எடுக்கிறேன்னா, நாங்கள் 50 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் மொழியை பற்றி தான் கதைக்கின்றோம் என்று சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொன்னது அப்புறம் நாங்கள கதைக்க முடியாம போயிட்டு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கு நடக்கிற நிலைமையில பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நான் இன்றைக்கு இலங்கை நிலைமையில நான் உண்மையில இப்பொழுது இந்த அரசாங்கம் பெற வேண்ட காட்டி இறைவனை வேண்டினேன் 2 வருடமாக. எனக்கு ரோகணவிஜராகோட நெருங்கிய தொடர்பு இருந்தது. அப்பொழுது நான் இன்றைக்கு இதோட பார்த்து சந்தோஷப்படுகின்றேன். ஆனால் இன்னும் சந்தோஷம் இப்போதே சாடையா குறைஞ்சி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இருக்கிற வந்தவர்களை விட இவர் பெட்டர். ஆனால் இன்றைக்கு இப்ப நாளைக்கு பரந்தன் கெமிக்கல் நாளைக்கு ஆரம்பிச்சா வேலைக்கு கூப்பிட்டான் எத்தனை தமிழறிஞர்கள் போக போறார்கள்? அடுத்ததான் யாரங்க வர போறார்கள்? சிங்கள இளைஞர்கள் போறாங்க. நான் வர வேண்டாம்னு சொல்லல. நான் ஒரு இடதுசாரி கொடியில் இருக்கிற கட்டாயம் வரத்தான் பண்ணும். ஆனால் மலையகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் வருவார்களா? இளைஞர்கள் வருவார்களா? வந்தால் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய உண்டு. 10 வருடத்திலே யாழ்ப்பாணம் என்ன ஏற்கனவே இப்போ வேலைக்கு வருகின்ற மட்டில் கட்டாயம் எல்லோரும் சிங்களம் பேச வேண்டும், அவர்களும் தமிழ் பேசுவார்கள். நல்லது, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு, நல்ல ஒற்றுமை இருக்கு. ஆனால் எங்களுடைய ஐடென்டிட்டி 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா, இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா என்ற கேள்விக்குரிய உண்டு. ஆனால் இதை நாங்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டியோம். நாங்கள் இலங்கையை வளர்க்கத்தான் வேணும், அவரோட ஒத்து போகத்தான் வேணும், எல்லாரும் வளரத்தான் வேணும், நாங்களும் வளர்ந்து அவளையும் வாழ வைக்கத்தான் வேணும். ஆனால் இது சிந்திக்க வேண்டிய ஒன்று, நாங்கள் தேவையான. அடுத்தது 2வது விஷயம் உண்மையிலேயே நாங்கள் இன்னும் நாங்கள் கோயில்கள் கட்டுறதுல பலி வீரராக இருக்கின்றோம். ஏன் நாங்கள் இந்த காசை கொண்டு மலையகத்தில் இருக்க முழு தமிழ் பிள்ளைகளையும் படிப்பிக்க இயலாது? சிந்திக்க வேண்டிய ஒன்று. என்னுடைய சிந்தனை அதுதான் சொல்லுவேன். கோயில் கட்ட வேண்டாம்னு சொல்லல. ஆலயங்கள் கட்டி அதை நடத்துவது மிகப்பெரிய, அது வெளிநாடுகள்ல அடுத்த தலைமுறை கொண்டு போகுமா? இவ்வளவு காசுல கொட்டுகின்றோம். சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதுக்குதான் நான் சொல்ல வரேன். நான் இதுல எந்த மத வேறுபாடு அட்டமில்லே, தமிழ் மொழி என்ற இதிலே நாங்கள் வளரத்தான் வேண்டும். இன்றைக்கு நான் கிறிஸ்தவ கோயிலுக்கு எத்தனையோ அளவு போறேன். அங்கே இருக்கிற 100க்கு 99 பேருக்கு தமிழ் தெரியாது. நான் மற்றவர்கள் என்ன இங்க இருக்கின்ற சில பெரிய நாங்கள் யாரையும் நீங்கள் மறி பண்ணுங்க, வாராளுக்கு தமிழை சொல்லிக் கொடுங்க. அதான் மிக முக்கியமா இருக்க. நாங்கள் பிள்ளைகளை விரும்பிய இடத்துக்கள் மறி பண்ணலாம், அவருடைய சேர எடுக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தமிழை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வருகின்றவர்கள் கட்டாயம் கூட பிள்ளைகளை விரும்புகிறவர்கள் கட்டாயம் மொழியை நேசிப்பார்கள். உங்களை நேசிக்கிறவர்கள் மொழியை நேசிப்பார்கள். அந்த நிலையிலே நாங்கள் எங்கள் நிலைமையிலே மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் சர்வதேச ரீதியிலே இப்படிப்பட்ட இதில் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலே பிரெஞ்சு ஜெர்மனில இருக்கின்ற தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கு சில இடங்களே பார்க்கின்றேன், ஒரு வீட்டிலே 5 டாக்டர்ஸ் இருக்கிறார்கள். சில டாக்டர்ஸுக்கு 5 பேருக்கும் சில இடங்கள்ல 5 பேருக்கும் தமிழ் தெரியாத உண்டு. சில இடங்கள் இங்கே இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டில் 4 பேர் டாக்டர், 4 பேருக்கும் தமிழ் தெரியாது, 4 பேரும் வெள்ளக்காரரும் மெறிவிட போறார்கள். சொல்ல வந்தேன். காரணம், நீண்ட வரிசையில இருந்தவர்கள் எல்லோரும் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஜெர்மன்லே இந்த ஜெர்மன் மொழி இல்லாது தமிழ் மொழி வளர்வதற்கு ஒரு முக்கிய காரணம், எங்களுடைய பெற்றோருக்கு இந்த ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதில் அல்லது கதைப்பதில் சற்று
சிரமமாக இருக்கிறது என்பது என்னுடைய உறவினர் மூலம் நான் அறிந்திருக்கின்றேன். அதனால் அங்கே அவர்கள் வீட்டிலேயே தமிழை கதைக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். பிள்ளைகளும் நல்ல வளமான தமிழை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இந்த பெற்றோர் தங்களுக்கு ஆங்கிலம் விளங்குதோ இல்லையோ, ஆனா பிள்ளை ஆங்கிலத்துல கதைச்சால் அதை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி செல்றதை கண்கூடாக இப்ப வரைக்கும் பார்க்கின்றேன் என்றதை நான் கூறிக்கொள்கிறேன். ஆறாவது தப்பா நான் கதைக்கிறேன் இருந்தா நீங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பெற்றார் அந்த பிள்ளை என்ன கதைச்சாலும் ஓமென்று சொல்லி தலையாட்டி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்து கொண்டு போகும்போது இங்க அந்த தமிழ் வளர்றதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா பிரான்ஸ், ஜெர்மன்ல நிச்சயமாக அந்த மொழியை பெற்றோருக்கு தெரியாதபடியால் அவர்கள் தமிழிலே உரையாடும் போது இந்த பிள்ளைகள் அதிகளவாக தமிழிலே அவர்கள் ஈடுபாடு கொண்டு வருகிறார்கள். ஆனா இங்கேயும் தமிழ் பாடசாலைகள் இப்ப கொவன்ட்ரி பாடசாலையை போல நிறைய பாடசாலைகள் இங்க 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருக்குது பிரித்தானியாவிலே. அப்படி இருந்தும் அதுல பாடசாலைகள்ல நல்ல தமிழ் மாணவர்கள் படிக்கின்றார்கள், கற்கின்றார்கள். ஆனால் வீடுகளுக்கு சென்றதுக்கு பிற்பாடு இந்த தமிழை மாணவர்கள் சற்று மறக்கின்றார்கள். இதுல பெற்றோருடைய பங்குதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆக பெற்றோரை நான் குற்றம் சாட்டுகின்றேன் என்று யாரும் சொல்ல வேண்டாம். சாட்ட வேண்டிய நிலையில தான் இருக்கின்றோம். காரணம், அந்த பெற்றோர் அதை ஏதாவது ஒரு வகையில கவனம் எடுத்து அதை மேற்கொண்டால் இந்த தமிழ் உண்மையாகவே இங்கேயும் மிக அழகாக வரும் என்பதில் எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கிறது. நேரம் உண்மையாகவே ஜெகநாதன் ஐயா கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த நேரம் சரியாக போய் கொண்டிருக்கிறது. நன்றி. உங்களுடைய பேச்சு மிக அருமையாக இருந்தது. காலத்தின் தேவைக்கு தேவையானதாகவும் இருந்தது ஐயா. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி உங்களோட கருத்துக்கு. வரதா சண்மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு என்று எல்லோரும் சொல்லிவிட்டீர்கள், அதற்கு பாராட்டு. என்னை பொறுத்த மட்டிலே நீங்கள் சொன்ன விடயம் ஒன்று, அறிவியலை வளர்க்க வேண்டும். எங்களுடைய இடங்களிலே அறிவியலை வளர்ப்பதாக இருந்தால் என்ன மனதிலே சில காலமாக சென்று கொண்டு இருக்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறேன். அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி போன்ற விஷயங்களை படிப்பிப்பதற்கு எங்களுடைய அந்த தமிழிடங்களிலே ஆங்காங்கு வெளிநாடுகளிலே இருக்கின்ற புத்திஜீவிகள், பணக்காரர்கள், பேராசிரியர்கள் இப்படியாக எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் ஆங்காங்கு இந்த டெக்னிக்கல் காலேஜஸ் நிறுவ வேணும். நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கக்கூடாது. எங்கெங்கு இவற்றை செய்ய முடியுமோ அவற்றை செய்வதற்கு வெளிநாடுகளிலே உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று என்னுடைய மனதிலே இப்ப சில காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை சொல்லுகிறேன். உங்களை போன்றவர்கள் அதை கையில எடுத்து முன்னெடுக்கலாம் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கிறது. நாங்கள் வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் இந்த பாடசாலைகள் லிங்க் என்று சொல்றது, அங்கே இருக்கிற பாடசாலைகள் இங்கே இருக்கிற பாடசாலைகளுடன், அதாவது கனடா, இங்கிலாந்து, எங்கெங்கெல்லாம் இணைத்து அந்த பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கி வைத்தால் அது மிகவும் நல்லா இருக்கும். 60ஆம் ஆண்டுகளிலே நான் வேலனையிலே படிப்பித்த பொழுது இங்கிலாந்திலே பிரெட்ஃபர்ட் என்ற இடத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தை என்னுடைய பாடசாலையுடன் இணைத்து, அதாவது பாடசாலையை இணைக்கிறதல்ல, நான் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், அந்த முறையிலே அந்த ஆங்கில மொழியை அவர்களுக்கு கூட கற்றுக் கொடுக்கிறதுக்காக இப்படியாக ஒரு இணைப்பை உண்டாக்கினேன். அது மிகவும் சக்சஸ்ஃபுல், அதாவது நல்ல முறையில நடந்தது அந்த நாளே. அப்ப இந்த நாளில இப்படியான ஒரு லிங்க் உண்டாக்கினால் நல்லம் என்றதையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி. பாபு சண்முகன் மாஸ்டர், 47 இப்போது நேரம். நன்றி. பாருங்க, கம்ப்யூட்டர்ல காட்டிக்கொண்டு நான் வந்ததில் பொதுநலத்துடன் சுயநலமும் தாங்கி இருக்கின்றது. என்று சொன்னால் தமயந்தி என்னிடம் சொல்லிவிட்டு சென்றா
ராஜகருணாவுடைய வர நீங்களோட கருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் நான் வந்தேன். நான் இங்க கருத்தொன்றும் சொல்ல வரவில்லை. ஐயா, உங்கள் பேச்சு அருமையான பேச்சு, சிறப்பான பேச்சு, மிக சிறப்பாக இருந்தது. ஆதங்கம் இருக்கின்றது. இதில் நிறைய ஆதங்கங்கள் எனக்கும் இருக்கின்றது. ஆனால் அது எல்லாத்தையும் கூறுவதற்கு இப்பொழுது நேரமில்லை. உங்களை நான் பாராட்டுகின்றேன், மெச்சுகின்றேன். மிக்க நன்றி. அது மட்டுமில்லை, நீங்கள் வந்து அமைந்தியோட கூடுதலான அவருடைய சகோதரனுடைய எவ்வளவு ஒற்றுமை, எவ்வளவு கூடுதலாக ஒன்றாக இருந்தீர்கள் ஜெர்மனி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.